குளத்தில் நீராடி கொண்டிருந்தார்கள். அப்போது குளக்கரையில் வைத்திருந்த ஆடைகள் காற்றடித்து எல்லாம் ஒன்றாக கலந்து போயின. குளித்த பின் கன்னிகைகள் கரைக்கு வந்து ஆடைகளை எடுத்து உடுத்தி கொள்ளும் பொழுது விருஷபர்வ ராஜாவின் குமாரத்தி சர்மிஷ்டை தெரியாமல் தேவயானியின் புடவையை உடுத்தி கொண்டாள். இதை பார்த்த தேவயானி, அசுரப்பெண்ணே, மரியாதை தெரியாதவளாய் இருக்கிறாயே, சிஷ்யன் மகள் குரு குமாரத்தியின் வஸ்திரத்தை எப்படி உடுத்தி கொள்ளலாம் என்றாள். பாதி உண்மையாகவும் பாதி வேடிக்கையாகவும் சொல்லப்பட்டதாயினும் இது ராஜகுமாரி சர்மிஷ்டைக்கு மிகுந்த கோபம் உண்டாக்கிவிட்டது. என் தகப்பனார் முன் உன் தந்தை தினமும் குனிந்து வணங்குவது உனக்கு தெரியாதா? என் தகப்பன் கொடுத்ததை வாங்கி கொள்ளும் யாசகனுடைய பெண் அல்லவா நீ? பிராமண பெண்ணே, ஸ்துதிக்கப்படுகிற ராஜவம்ச பெண் நான். பொருளை கொடுக்கும் ஜாதி, நீயோ பிச்சை எடுக்கும் குலம். ஏழை ஜாதி பெண்ணாகிய நீ என்னையா ஏசுகிறாய் என்று பலவாறாக அவள் மிக கடுஞ்சொற்களை பிரயோகம் செய்தாள். வர வர சண்டை வலுத்து போயிற்று. கோபம் அதிகரித்து சர்மிஷ்டை தேவயானியை கன்னத்தில் அறைந்து தண்ணீர் இல்லாத கிணற்றில் தள்ளிவிட்டாள். அவள் இறந்து விட்டாள் என்று எண்ணி அசுர பெண்கள் திரும்பி பாராமல் அரண்மனைக்கு போய்விட்டார்கள். கிணற்றில் தள்ளப்பட்ட தேவயானி மேலே ஏற முடியாமல் அங்கேயே தவித்து கொண்டிருந்தாள். தற்செயலாக பரதகுலத்தை சேர்ந்த யயாதி சக்கரவர்த்தி வனத்தில் வேட்டையாடி களைத்து போய் தாகத்திற்கு தண்ணீர் இருக்கும் இடத்தை தேடிக்கொண்டு அந்த கிணற்றண்டை தனியாக வந்து சேர்ந்தான். கிணற்றுக்குள் எட்டி பார்க்க அதில் ஏதோ பிரகாசமாய் தெரிந்தது. நன்றாக பார்த்ததில் நெருப்பை போல ஒளி வீசிக்கொண்டு அழகிய கன்னிகை ஒருத்தி அதில் இருப்பதை கண்டு வியந்தான். நீ யார்? குண்டலங்களையும் சிவந்த நகங்களையும் உடைய யுவதியே, நீ யாருடைய மகள்? எந்த குலம்? எப்படி இங்கே விழுந்தாய் என்று கேட்டான். நான் சுக்ராச்சாரியாருடைய மகள், என்னை தூக்கிவிடும் என்று வலக்கையை நீட்டினாள். யயாதி கிணற்றில் இறங்கி கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டான். மேலே தூக்கி விடப்பட்ட தேவயானிக்கு அசுரராஜனுடைய நகரத்திற்கு திரும்பி போக இஷ்டமில்லை. சர்மிஷ்டையின் நடத்தையை நினைத்து நினைத்து தகப்பனிடம் போகாமல் வேறு எங்கேயாவது போய்விடுவதே நலம் என்று எண்ணினாள். யயாதியை பார்த்து, பிராமண பெண்ணுடைய வலது கையை பிடித்தீர். நீர் சாந்தியும் சக்தியும் கீர்த்தியும் பெற்றவராக தெரிகிறது. யாராக இருந்தாலும் நீர்தான் எனக்கு புருஷனாவீர் என்று பிரார்த்தித்தாள். அன்புள்ளவளே, நான் சத்திரியன், நீயோ பிராமண பெண். என்னுடன் உனக்கு எப்படி விவாகம் தகும்? உலகத்திற்கே ஆச்சாரியராக தகுந்த சுக்ராச்சாரியாருடைய பெண் சத்திரியனான எனக்கு எவ்வாறு உரியவள் ஆவாள்? அம்மணி, நீ உன் வீடு செல்வாய் என்று சொல்லிவிட்டு யயாதி தன் நகரம் சென்றான். பழைய நாள் வழக்கப்படி சத்திரிய பெண்ணானவள் பிராமணனை விவாகம்